யாருமே இல்லை, நாங்கள் 2 பேரும் விட்டோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணியிருக்கோம், எடுக்க போகிறோம். ஏன்ப்பா எல்லாம் சொல்கிறாங்க பெரிய புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, ஓவராக ஆடுறீங்க. இன்னும் பண்ணுவாங்க ஏங்க, இப்போ தாங்க லைஃபே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாங்கள் எங்கள் லைஃப்பில் நாங்கள் வந்து என்னங்க வயசு ஆகிடுச்சு எங்கள் 2 பேத்துக்கிட்ட. அவருக்கு 35 தான், எனக்கு 35 தான், சேம் ஏஜ் தான். என்னோட ஒரு 5 மாதத்துக்கு பெரியவங்க, அவ்வளோதான். எல்லாருமே இப்போ தாங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்களுடைய முதல் லைஃப் சரியில்லை, என்ன பண்ணுறது. கடவுள் வந்து இவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து எங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் வந்து எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம், அதுவும் எங்களுடைய குழந்தைங்களோட. இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லோரும் வந்து ஏன் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது இல்லையா? நானும் வந்து ஒரு குடும்பமாக வாழணும் ஆசைப்பட்டேன், இப்போ எனக்கு அது கிடச்சிருக்கு. கடவுள் வந்து இவ்வளோ வரைக்கும் ரொம்ப லேட் பண்ணதுக்கு நான் இப்போ வந்து இதுக்கு தான் நீ இவ்வளோ தூரம் எனக்கு வெயிட் பண்ண வச்சியா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு லைஃப். எல்லாமே ஏமாற்றம் என்கிட்ட ஏதோ தேவைக்காக பழகிட்டு ஏமாற்றிட்டு போனவங்க தான் இங்கே அதிகம். சரிங்களா? இதெல்லாம் ஓப்பனாக நான் பேசியிருக்கேன். சில பேர் ஓப்பனாக பேசாதனால அவங்க நல்லவங்களாக இருக்காங்க. நான் எல்லாமே வெளிப்படையாக ஓப்பனாக என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஃபேமிலின்னு நினச்சி உங்ககிட்ட சொன்னேன். சில பேர் வந்து பயப்படுறீங்க, இந்த லைஃப் வந்து எப்படி இருக்குமோ தெரியல. பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலியாக. இன்னும் வந்து நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா குழந்தைங்கள வந்துட்டு அவனும் தனியாக வளர்ந்துருக்கான், தம்பி சொல்லிட்டு இருக்கேன், பாப்பாவும் தனியாக வளர்ந்துருக்கு. அவங்ககிட்ட நான் இன்னும் நிறைய மிங்கிளாக வேண்டியதெல்லாம் இருக்குது. அவரும் பாப்பா ஓகே தான், இருந்தாலும் பாப்பாவோடைய கேரக்டர் ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆவாங்க, டவுன் ஆவாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இதுதான் விஷயம். எனக்கு குழந்தைங்கக்கிட்ட எங்களால் புரிய வைக்க முடியல. அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ நானும் வந்து புரிஞ்சு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள். இதுதான் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள். தனியாக இருந்தால் கூட தெரிஞ்சுக்காதுங்க. 2 குழந்தைங்க வளர்த்தணும், அதுவும் என் குழந்தை ஒன்று, அவருடைய குழந்தை. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரே ஃபேமிலியாக 2 குழந்தைங்க வளர்த்த போகிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது. இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தோடலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏதோ அவங்களுடைய ஹாப்பினஸை வந்து இந்த அளவுக்கு வெளியெல்லாம் கூட்டு வந்து அவங்களோட சந்தோஷத்தை வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டு உட்காந்துருக்கோம். எங்களால் முடிஞ்ச விஷயம். தேவையில்லாமல் பேசாதீங்க. இப்போ தாங்க லைஃபே ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கெல்லாம் புரியாது, புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரியும். எங்களுடைய லைஃப்பில் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் இந்த லைஃப் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாமே வேலைன்னு ஒரே ப்ரெஷராக இருந்துட்டு இப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கிட்ட நாங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுக்கு தெரியாது. ஓகே, எனிவே தேங்க்யூ. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, அவங்களுக்கும் நன்றி. அவ்வளோதான். வயிற்று கேட்க